சிந்து பைரவி நியூப்ரமும் இங்கே சிவா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவலையாக இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் நினச்சி பார்த்தீங்கன்னா சிவா வந்து ஹாஸ்பிட்டல்லே மயங்கி விழுந்துடுறாங்க. அப்போ ஸ்னேகா அதை பார்த்துட்டு சிவா உனக்கு என்ன ஆச்சுன்றாங்க. என்னன்னு தெரியல ஸ்னேகா, எனக்கு ஒரு தலை சுத்தலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே அங்கேயே ட்ரீட்மெண்ட்டுமே போய்கிட்டு இருக்கு. சிவாவுக்கு கால் பண்ணி கடைசியில் அன்னபூரணி இவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அதுக்கப்புறம் சிவாக்கு என்னாச்சு உடனே ஆன்ட்டி இது மாதிரி தான் சிவா வந்து மயங்கி கீழே விழுந்துட்டான், இங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு ஃபோனும் எடுக்க முடியல, நான் எந்த டென்ஷன்லன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ என் புள்ள சிவாக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அன்னபூரணியும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் தான். ஏன்னா சிவாவோடைய ஆசைகள் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம அவனை நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கீங்கன்றாங்க. பல முறை அவனுடைய ஆசைகளை நீங்கள் தெரிஞ்சு ஏன் இப்படி பண்ணீங்கன்றாங்க. புரியல, என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? அவனுக்கு சிந்துவை பார்த்தாலே பிடிக்காதுன்னு தெரியும், ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த சிந்துக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அப்போ அவனுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுக்காது இந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுத்திட்டீங்கன்றாங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் பண்ண தப்புன்னு ஸ்னேகா வந்து பயங்கர ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அன்னபூரணி கிட்ட. அன்னபூரணிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. தான் சிவாவை அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரோமோல என்ன நடக்க போகுதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.